போக்கிமான் யூனிவர்ஸ்ல மெகா எவல்யூஷன் ஏசியோட அல்டிமேட் வெப்பனால தான் உருவாச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப மியூட்டு மாதிரி ஒரு லேப்ல உருவாக்கப்பட்ட மேன்மேன் போக்கிமானுக்கு எப்படி 3000 இயர்ஸ்க்கு முன்னாடியே மெகாஸ்டோன்ஸ் உருவாயிருக்க முடியும்? இதுதான் போக்கிமான் லோர்லே த பிக்கஸ்ட் மைண்ட் பெண்டிங் ட்விஸ்ட். இந்த மாதிரி ஹார்ட் கோர் சீக்ரெட்ஸ் அன்லாக் பண்ணா இப்போ நம்ம பேஜா ஃபாலோ பண்ணிருங்க. கேலோஸ் ரீஜன்ல ஏசி தன்னோட பெட்டை காப்பாத்த அல்டிமேட் வெப்பனை ஃபைட் பண்ணும்போது நார்மல் ஸ்டோன்ஸ் மேல அந்த ரேடியேஷன் பட்டு மெகாஸ்டோன்ஸ் மியூட்டட் ஆனது உண்மைதான். ஆனா மெகா எவல்யூஷன் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடியே ஹோயன் ரீஜன்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்பேஸ்ல இருந்து விழுந்த மேசிவ் காஸ்மிக் மீட்டியோர்ஸோட எனர்ஜி அப்சர்வ் பண்ணி தான் ரெக்கர்ஸ் அத ஃபர்ஸ்ட் எவர் மெகா எவால்வ் ஆன போக்கிமானா மாறிச்சு. அப்போ அந்த ஸ்டோன்ஸ் எப்படி ஸ்பெசிஃபிக் போக்கிமான்ஸ்க்கு மட்டும் இருக்காது. லோர் படி இந்த மியூட்டேட்டட் ஸ்டோன்ஸ் எல்லாமே பிளாக் கேன்வாசஸ் மாதிரி ஒரு போக்கிமானோட டிஎன்ஏ கூட ரியாக்ட் ஆகும்போது அது பெர்மனன்ட்டா அந்த ஸ்பீசிஸ்க்கு லாக் ஆயிடும். அதனால தான் மியூட்டோட எக்ஸ்ட்ரீம் சைக்கிக் பவர் ஒரு பிளாங்க் காஸ்மிக் ஸ்டோனை மியூட்டோனிட்டா மாத்துச்சு. நார்மல் போக்கிமான்ஸ்க்கு ட்ரெயினோட கீ ஸ்டோன் தான் மெகா எவால்வாக ஸ்விட்ச். அப்ப ரெக்கர்ஸா மியூட்டோலாம் எப்படி ட்ரெயின் இல்லாம தனியா எவால்வாச்சுன்னு தோணுதுல, அங்கதான் லோட் பீக் ஆகுது. ரெக்கர்ஸ் அந்த மீட்டர்ஸை டைரக்டா சாப்பிட்டு அதோட உடம்புக்குள்ளேயே மிக்காடோ ஆர்கன் ஒரு இன்டர்னல் கீ ஸ்டோனை உருவாக்கிடுச்சு. அண்ட் மியூட்டோட ரா சைக்கிக் பவரை அந்த மெகா ஸ்டோனை ட்ரிகர் பண்ணா போதுமானது. உங்க ஆல் டைம் ஃபேவரட் மெகா போக்கிமான் எதுனே கமெண்ட் அதோட கிஃப்ட் ட்ராப் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்க போக்கிமான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி இது உங்களுக்கு தெரியுமாடான்னு கேளுங்க.